ஆமா இது நமது. ஹலோ 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 ஹலோ. என்ன லோ லோன்னு அலையறீங்க இவ்வளவு? எதுக்குமா நான் லோ லோ? என்னமோ இப்பதான் சொல்றீங்க லோ 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 லோன்னு. 1க்கு 2 ஓகத்திரியத்துக்கு 3 இருக்குதுமா எனக்கு. என்னது 3 4? நீங்க என்னங்க சொல்றீங்க? இல்லம்மா 3 4லாம் வீட்ல 1க்கு 2 குழந்தைங்க. ஓகத்திரியத்துக்கு பொண்டாட்டியோட 3 இருக்குன்னு. அப்படியா? நான் கூட வேற மாதிரி நினைச்சிட்டேன். வேற மாதிரி நினைக்காத. ஈசக்களுக்கு வணக்கம். வணக்கம். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். ஊர்ல பேர் நல்லா இருக்கீங்களா? உன்னை பார்க்கறதுக்காகவே இருக்கிறாங்க. இன்னருவீங்க. ஹலோ ஹலோ இன்னருவீங்க. ஹலோ 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 அப்படி இல்ல கூட பெட்டிக்கிறேன். அம்மா வந்தம்மா போடமா போட மாட்டேங்க. போடலாமா? போட்டுருவோமா? வாங்க போலாம். வாமா. ஏய் தள்ளுங்க பாய். என்னையா வாங்க போலான்னு உடனே எந்திரிக்கிறீங்க? நீதான் வந்தமா போட்டமாங்கற அப்புறம் எந்திரிச்சா வேணாங்கற என்ன? நீங்க ஆட்டத்தை போடலாமான்னு கேட்டேன். நீங்க என்ன நினைப்போட உட்கார்ந்திருக்கீங்க? அதேங்க ஆடுது மைக்காதான். அதான் ஆடுதே. பத்திரமா வச்சுக்கோங்க ஆடாம. ஆடாத. என்ன உங்க சாமா அப்பவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஐயே ஆடக்கூடாது. உங்க தம்பி அடக்கி வைங்க. மைக் ஸ்டாண்ட சொல்றேம்மா. மைக் ஸ்டாண்டா? ஏங்க பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல. ஆமா. அப்படியே இருக்க மாமா. அப்புறம் போடலாமா? அப்புறம் போடுவீங்களா? அப்புறம் இப்பவே போடணும். இப்பவே வா. உடனே போடுறோமா? போட்டுருங்கங்கறேன். போடுவாங்கறேன். நம்ம போற அடுத்த வருஷம் வந்து இந்த நினைப்பு இந்த ஊர்ல இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி போடணும். ஆமா. அப்புறம் எதுக்கு இத்தனை ஜாமான் அள்ளிட்டு வந்திருக்கோம்? எதுக்கு? இன்னைக்கு வேற தவுல் நட. அடி கிழிச்சிருக்கோம். வாங்குற பேரே நினைச்சு நிக்கணும். பூரா ஊமக்குத்தா இருக்கானே. யோ மாமா, அந்த ஊமக்குத்தெல்லாம் நான் கிடையாது. வந்தம்மா நறுக்கு 4 போடு போட்டோமா போட மாட்டேன். அதனால எப்படி தெரியுமா? ஏறி நின்னாங்க ஏறி தாண்டா மாமா. இழந்த பலே தொப்பு தாண்டா. ஏறி நல்லா உழப்பட்டு மாமா. உங்க பள்ளத்தை எந்த பள்ளத்தை? பெட்டிக்கார உங்க பள்ளத்தை யாருக்கும் கொடுக்கற மாதிரி இல்ல. ஏங்க என்னங்க கொடுக்க மாட்டீங்களா? எதுக்குன்னு ஒரு ஆள் நீங்க கொடுக்கறோம் புடிச்சு அத்தரிச்சிட்டா போக மாட்டேன். இந்தம்மா இப்படி ரவுடியா இருக்கற. ரவுடியா இருக்கனா? என்னங்க சொன்னீங்க? என்னத்த சொன்னேன்? உயருக்கு ஏறல வருது இல்லையா? அதாத்து புடிவே. ஆமா நான் பழ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். அதனால வரத்தை எடுத்து சொல்லலாம்னு இருக்கேன். உங்க பழத்தை அப்படியே எடுத்து விடதா? என்னது பழ வியாபாரம் நீங்க பாக்குறீங்க? அதனால சேர்ந்து எல்லாம் வியாபாரம் பாத்துருவோமா? எப்படி தெரியுமா? No.
ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஒண்ணா? ஆமாங்க. இப்பதான் ஆரம்பிக்குது. இப்பதான் ஆரம்பிக்குது. ரொம்ப நாள் ஆகுது. ஆயிருச்சு. ஆமா. தவுள் சத்தத்தை கேட்டு இன்னைக்கு பூரி போட ஆடு. ஆமாங்க. இருந்தாலும் கூட ஒண்ணு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. அடுத்து எப்படி தெரியுமா? அடுத்து எப்படி? எல்லாம் சுருக்குனே சுருக்குனே சுருக்குனே. நல்லா சுருக்குனு பச்சை மிளகா கிள்ளி அதுல வச்சு தேய்ச்சமா இருக்கணும். சரி. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடி கற்கட்டணி கையில் வந்தா உன்னை நான் கடிச்சு திம்பேனடி. வெளுத்து போடுவேன். வெளுத்து என்னம்மா? இல்ல என்னன்னு கேக்குறேன். பாட்டு ஒழுங்கா வாசிங்க. அட பாட்டு நறுக்கி எடுத்து விடுவேன். என்னத்த? கையத்தான் என்னமோ உன்னை நான் கடிச்சு அப்படிங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்து வர்ற வரி அந்த பாட்டு அப்படிதான். அப்படியா? சரி நீங்க அப்படியே பாடுங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல மூஞ்சில செலுத்தி வச்சிருக்கேன். எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைய பக்கத்துல இருந்தா எனக்கு அலர்ஜி. ஏன் என்ன செய்யும் உங்களுக்கு? எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? என்னங்க இப்படி சொல்றீங்க? பொம்பளை பிள்ளை அதுகளா பக்கத்துல இருந்தா பிடிக்காது. விரட்டி நான் போகணும். அப்ப நீ அந்த
என்ன ஒரு அற்புதம். ஆமா, இருந்தாலும் கூட இவரு வேகம் போட்டாச்சு. அதனால மாமா மோதி பார்க்கணும்னு நினைச்சிருச்சுக்க, விடிய என்னால முடியாது. அதனால நைவ இழுத்து போட்டுருவோமா? இழுத்து போட்டுருவோமா? நான் போறேன் முன்னால, நீ வாயா பின்னால. நாங்க தோட்டத்துக்கு நான் போறேன் எப்படி வாசிப்பு? யாரு இடம் குடு விடுறேன், இடம் குடு விடுறேன். இல்லம்மா, ஆட்டத்துக்கு எனக்கு வாசிக்க இடம் கூட நான் தாளத்தை அதுல விடுறேங்கிறாரு. நடைய இடம் குடு விடுறேன். ஒரு தவுள் வாத்தியாரோட மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு? அது எப்போதுமே பாடம் படிச்சுட்டு உரைக்க நீல போய் தையல் கழிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள உட்காருவாராம். சரி. யாரு? தவுள் வாத்தியாரு. தவுள் வாத்தியாரு. அப்ப போய் தவுள் அவுத்து எல்லாம் வச்சுட்டு சாப்பாட்டுல உட்காந்துருக்கிறாரு. சரி. என்ன இருக்கிறாரு? மோதிரத்தை காணா. கை காலு கழுவுனீங்க உரைக்க வீட்டுக்குள்ளே. ஆமா. அப்ப என்ன பொண்டாட்டியும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரு. சாப்பாட்டை வச்சுவிட்டு தவுள் எடுத்து வச்சு இந்த மாதிரி பொண்டாட்டி பேரை சொல்லி உரைக்கையில மோதிரக்கு எடுத்துறான்னு சொல்லி தவுள வச்சு காமிச்சாரான். அப்ப பொண்டாட்டி எடுத்து வந்து கொடுத்துச்சான். அதை வாச்சவர் ஞானஸ்தாரன், அதை கேட்டு வந்து எடுத்து கொடுத்த மனைவி ஞானஸ்தியா. மனைவி தான்.
அதனால நான் போறேன் முன்னால பெட்டிக்கறே இப்படி எல்லாம் ஆடிடுதா விடி விடி ஆடலாம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மைக்கு கழட்டி போடுறியா? ஆமா வால்யூமே ஏத்த மாட்டேங்கிறாரியா. அதனாலங்க நமக்கு ஒரு ஆள் இருக்காரு, கூப்பிட்டுட்டுருமா? கூப்பிடுமா. அழகண்ணே பொண்ணுதான், அழகண்ணே பொண்ணு மாமா என்ன காதை கொடுத்து நல்லா வாசிக்கிறீங்களா? இங்க வாசிக்கிற மெத்தப்புல இருக்கீங்க. அவர் என்ன சொன்னாரு? பெட்டிக்காரு அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். ஆமாங்கிறேன். என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான்றேன். என்னது? என்னைக்குமே தன்மானத்தோட வாடுறதான் மனிதன். தன்மானத்தை இழக்கவே கூடாது. அதனால மாமா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்கிட்ட இருப்பதெல்லாம் சாமான ஒண்ணுதாங்கிறாரு. அப்புறம் நான் ஏழா வச்சிருப்பாங்க. எனக்கு என்கிட்ட டைமிங் போகாம வந்தாச்சு. அப்ப எப்படி பண்ணாலும் நீங்க வாச்சிருக்கீங்க. பரவாயில்ல. அதைத்தாங்க நானும் சொல்றேன். உங்க சாமா அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால நீங்க வாய் அதிகமா தான் பேசுவீங்க. அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். என்கிட்ட இருப்பதெல்லாம் கோமள ஒண்ணுதான். அழகான பொண்ணுதான். நிப்பாட சொல்றியா? சரி நிப்பாட்டிட்டான். வணக்கம் இல்லப்பா, வணக்கம். சின்ன நீ போய் அடிச்சுட்டு வந்தேன். அங்கிட்டு போய் வந்தியாடுறேன். நாடகத்துல தண்ணியை போட்டு வாந்தி எடுக்கிறது யூடியூப்ல தெரியும், உலகமும் தெரியும். இருக்கிற 10 நாடகமும் உனக்கு நாடகத்தை பத்தி மட்டும் பேசாது. கண்ட்ரி புளுத்தான். ஜேசிபி டிரைவரா நீ? ஜேசிபி ஆபரேட்டர். ஆப் ஏத்துனாரா? அண்ணே
என்னண்ணே ஒரே சவுண்டா இருக்கு இங்கயா ஊர்ல கும்பாபிஷேகத்துக்கு நாடகம் வச்சிருக்காங்க. நாடகமா? நீங்களே யாரு? நாங்கெல்லாம் இசை கலைஞர்கள். யாரு? இசை கலைஞர்கள்ரா. இசை கலைஞர்களா? அருமை அருமை. என்னடா சொரியரை உள்ள விட்டுக்கிட்டு சொரியல உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க. அன்பளிப்பா? எறா 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 துண்ட துண்ட விரிக்குதா? அந்த நிலைமையில தான் இப்ப போயிட்டு இருக்கு என் நிலைமை. ஏடா அன்பளிப்புங்கிற நோட்டீஸ் எடுத்துருக்குற? அன்பளிப்புனா சாதாரண அன்பளிப்பு இல்ல. அப்புறம் யார் யார் தெரியுமா? யார் யாரு? அணப்பட்டி. அணப்பட்டி சங்கர் என் வீரமணி, எஸ் குமரேசன், சீலம்பாடி எஸ் ராமலிங்கம் ஆகியோர் சீலப்பாடி ஆகியோர்கள் சார்பாக இந்த நாடகத்தை அன்பளிப்போட கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பா எனக்கு கொடுத்துருக்காங்களா? பொழப்பு கொடுத்துருக்காங்கயா. பொழப்பு கொடுத்துருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு என்னன்னு? தம்பி இந்த நாடகத்துக்கு போ, நல்லா இருந்தா பாரு. யாரு ஒன்னேவா? நாடகம் நல்லா இருந்தா பாரு. நாடகம் நல்லா இருந்துச்சுன்னா ராஜகுரு அம்சபிரியா, ஆமா, நாடக அமைப்பாளர், அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுத்து நம்ம ஊர்ல புக் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க எப்படிலாம் நடிக்கிறீங்களோ அப்படிலாம் உங்களுக்கு நாடகம் புக் பண்றேன். அதுக்கு வந்திருக்க. ஆமா. இந்த மாலை எதுக்குடா கொண்டு வந்த? டான்ஸ்கார பிள்ளைய கூட்டி வராம நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஏய் குடியார பிள்ளை, இந்த மாலை எதுக்கு கொண்டு வந்தேன்னு? டான்ஸ்கார பிள்ளை எங்கயா? டேய் டான்ஸ்கார பிள்ளை இன்ன வரைக்கும் ஆடிச்சு, இப்ப உள்ள போயிருக்கு. வேண்டாம், டான்ஸ்கார பிள்ளை பப்புன்னு இல்லாம என்ன நாடகம் ஆடுறீங்க? என்னது பப்புன்னு இல்லாம என்ன நாடகம் ஆடுறீங்க? யார்கிட்ட ஊருக்காரர்கள்ட்ட கேக்குறியா? ஒன்றையா கேக்குறேன். ஐயோ பப்புன்னு எங்கயா? பெரிய கோவக்காரே முழு இருப்பா. எங்கயா பப்புன்னு? அவ எங்க போனானா? வீட்டுல அந்த குடியார கூடி வரலாமா நீங்க? வீட்டுல ஒரு ஊர்ல கட்ட பேர் வாங்குறீங்க நாடகம். அவன மொன்ன பாம்பு கொத்து சாப்பிட சீலப்பாட்டில நிப்பாட்டணும். பாட்டுக்கு ஏனே பாட்டிலையும் கொண்டுட்டு பின்னாடி போனேன். ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. அவனை தேடுறது இல்லையா? எப்படி இருக்கீங்க? ஒரு நாடகத்துல ஒரு பப்புன்னு வைக்கிறான். சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி டேபிள போட்டு உட்காந்தா பார்த்தா சரி. அதுக்காக ஒரு நடிகர், நல்ல நடிகரை கூட்டி வரதில்ல. வணக்கம், சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? அருமை. இன்னைக்கு இருக்கு செய்யறேன். என்ன ஒழுங்கா நெல்லு வச்சுட்டு நீ அண்ணா ஒரு புள்ளைய உயிருக்குறா காதலிச்சேன். ஒரு பிள்ளையவா? ஒரு பிள்ளைய சரி உயிருக்குறா காதலிச்சேன். வாழ்ந்தாள் அவதான், செத்தாள் அவதான் அப்படின்னு காதலிச்சேன். சரி கடைசியா அந்த புள்ள, அந்த பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்ல புள்ள. ஆமா அப்படி இல்ல, எப்படியாவது அந்த புள்ள கல்யாணத்துக்கு நான் போனேன். அந்த கல்யாணத்துக்கு போனேன். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திக்கலான்னு போனேன். போய் என்ன செஞ்சேன்? 1500 ரூபாய்க்கு ஒரு குண்டா வாங்கி 1500 ரூபாய்க்கு ஒரு குண்டா வாங்கி சீர் செஞ்சுட்டு வந்தேன். கல்யாணத்தை நிறுத்த போனவனாடா? ஆமா. இப்ப அந்த மனசு வந்துச்சு. எப்படியாவது நிறுத்தலாம் பார்த்தேன். அதுக்கு ஒரே ஒரு ஆள் இடைஞ்சலா இருந்தாங்க. ஏன் பொண்டாட்டி உன்னை விளக்க மாத்திலே அடிக்கல. இப்ப அந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறது இல்ல. அப்புறம் யானு கேப்பீங்க? பேசுனா அந்த பிள்ளையோட புருஷன் அறுவாடு தண்ணி வெட்டுறேன். பின்ன என்ன உனக்கு மொத்தமா கொடுப்பேன்? அதனால பேசுறது இல்ல. இந்த டான்ஸ்கார பிள்ளை பாக்கணும்யா. பாத்துட்டு இந்த மாலையை போட்டு மரியாதை செலுத்தணும். நீ நாடகத்துக்கு வரல, டான்ஸ்கார பிள்ளைக்கு மாலை போடணும். இதுக்குதான் வந்திருக்க. இன்னைக்கு வந்து இந்த நாடகம் நல்லா இருந்து, டான்ஸ் நல்லா இருந்தா மாலையை போட்டு மரியாதை செலுத்தி எங்க ஊர்ல கூட்டி போய் போடுறேன். டேய் நாடகத்துல போடுறேன். நாடகத்துக்கு நாடகத்தை புக் பண்ண வந்திருக்கேன். ஓயாம உள்ள விடுற ஒரு மயிறு எடுக்க மாட்டேங்கிற. புக் பண்றேங்கிற. இல்ல இல்லண்ணே, நீங்க அனுப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அட்டை சொல்லி 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 சரி 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 சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்கண்ணே. அப்படித்தாண்டா, தப்பா நினைக்காதீங்க. என்ன வண்டி நிப்பாட்டு? மாட்டு வண்டி நிப்பாட்டுறேன். மாட்டு வண்டி வந்தேன். அது எங்கிட்ட ஒரு குடியார பையன் எங்கிட்டு போனான்னு தெரியும். ஆமா. ஐயா குடிச்சு போட்டவன இங்க கூட்டி வரலாமா? வந்தேன். வண்டி வரும்போது நல்லா தான் வந்தேன். நல்லாதான் இருக்குது. அதுக்குள்ள உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னது? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னைக்கு ரொம்ப குடிச்சிருக்கானா? ரொம்ப குடிச்சிருக்கானா இன்னைக்கு? டேய் கிறுக்கு பேல, குடிக்கார பேல, மூச்சு முகரே பாரு.
அத சொன்னீங்களடா. சி கரகத்தை. அத சொல்லடா. வாயக்கே கிழிச்சு போடுவேன் பாத்துக்க. அத சொல்லலாமா? என்னத்த சொல்லல? நீங்க அழகா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊரு சார்பா மாலை போடுறான். மாலை போடுற. ஊருக்காவா? ஊரு சார்பாடா. ஊருவா? ஊருதா? அரிக்குன்னு சொல்ற பாய் பேல. அது கிடையாது. ஊரு சார்பா மாலை போடுறோம். மாலை போடுறீங்க? ஆமா. வாங்க திரும்ப உங்களுக்கு மாலை போடுறேன் நான். ஏன் பிறந்தாய் மகனே? முத காலில் விழுந்திருக்கேன். என்ன காரணத்துக்காக விழுந்திருக்கானோ தெரியல. மரியாதை எங்க ஊர் மரியாதை இதுதான். மாலை ஓடுறவங்க காலில் விழுந்து மாலை ஓட்டு விடுறதே மரியாதையா? அந்த பிள்ளை காலில் விழுவுல, நீங்க தான் விழுந்தீங்களா? டேய் லூசு பயல, குடிகார பயல. யாருமா குடிகார? ஒன்னே தானே பேசியிருக்கேன். யாருமா குடிகார? ஒன்னே தானே பேசியிருக்கேன். நான் குடிகாரனா? ஆமா நான் குடிகாரனா? அப்படி கிடையாதா? நான் குடிகாரன். குடிகாரன். இந்த நாட்டின் தலை சிறந்த குண்டி மகன் நாதான். தலையில சிறந்த குண்டி வளர்ந்த வேண்டியா? அப்படி இல்ல, தலை சிறந்த குடிமகன். இந்த நாட்டுல நான் இல்லைன்னு நாடே இல்ல. ஐயோ, என்ன போல ஒரு குடிகாரன் இருந்தாலும் நாடே நல்லா இருக்கு. ஆமா ஆமா உண்மைதானே? குடி இல்லனா நாடு இல்ல. ஒரு எப்படி உன் குடும்பம் நல்லா இருக்கும்? உன் குடும்பம் குட்டியை தூக்கிட்டு தான் போகும். அதிகமா நீ பேசிருக்காதே. ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. குடியாருக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு பொம்பளை போய் மரியாதை குடியா நீ மொத. குடியாருக்கு மரியாதை கொடு. உனக்கு என்ன குடியாருக்கு மரியாதை தூக்கி போட்டு மித்துச்சு போட மித்துச்சு. யானு கேப்ப. என்னது யானா அப்புறம் பூனன்ட்டு கிடக்குற. இங்க வருமா? இந்த நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதை, குடிச்சவனுக்கு மரியாதை. நான் சொல்ற படிச்சவங்களுக்கு தான் மரியாதைன்றேன். தப்பா சொல்றீங்க. நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல குடிச்சவனுக்கு தான் மரியாதைன்னு என்ன? நான் சொல்றேன் படிச்சவங்களுக்கு தான் மரியாதை நிரூபிக்க முடியும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிபிஏ முடிச்சிருக்கேன். எத்தனை முறை? என்னது எத்தனை முறையா? என்னது எத்தனை முறை? இப்ப என்ன சொன்னீங்களே? இல்லையா? இப்ப என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ. காலையில ஓட்டையா? என்னது? சாயந்தரம் பிபிஏ. அது படிச்சிருக்கீங்க. ஆமா. தமிழ்ல பேசுறது இல்ல, இங்கிலீஷ்ல சொல்றீங்க. ஆமா. பிஏ படிச்சிருக்கீங்க. ஆமா. ஆனா பாருங்க, நான் ஒரு குடிகாரன். குடிகாரன். இப்ப ரோட்ல நீங்க நடந்து வரீங்க. நடந்து வரோம். நடந்து வந்தா நீங்க படிச்சவனு சொன்னா தான் தெரியும். தெரியும். ஆனா என்ன பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே எப்படியா தெரியும்? என்ன எழுதி இருக்குதா? அது மட்டுமா? அதே ரோட்ல நடந்து வரும்போது ஒரு லாரிக்காரன் வர்றாரு. ஒரு லாரிக்காரன் வரும்போது ரோட்டை நீங்க லாரியை பார்க்காம ரோட கிராஸ் பண்றீங்க. சரி. அப்ப லாரிக்காரர் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவாரு? அப்படியே வண்டி அணைப்பவங்க ஓரமா. எங்க ஓரமா அணைச்சு? ஓரமா சாவுகராக்கி. சரி. வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? யாரையா? அது சொல்லுவேன். அப்படி சொல்லுவாங்க. அப்படி அப்படி லாரிக்கார ஒன்னே சொல்லுவேன். என்ன நான் தண்ணியா போட்டு வந்தனாச்சுக்க 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டி நிறுத்திடுவேன். என்னன்னு? அங்க இருந்து வண்டி டிரைவர் அங்க இருந்து ஒடியாந்து, சரி தலைவா ஏன் வண்டி தான் கிடைச்சிச்சா, இப்பதான் எப்சிக்கு போயிட்டு வந்திருக்குது, 30 லட்சமும் கடை அப்படின்னு சொல்லி நீ ஓரமா கூட்டி பாலக்கட்டில உட்கார வச்சு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்துட்டு போவேன். அந்த இடத்துல குடிச்சவனுக்கு மரியாதை, படிச்சவனுக்கு மரியாதை. லூசு பயல, மூளைக்கட்ட முட்டா பயல, அறிவு இருக்கா? சோத்தோட சுண்ணா பார்த்து நிக்கிறியா? ஏயா என்ன காரணத்துக்காக சொல்றாரு? படிச்சவங்க போறாங்க, சரி தெரியாம வந்துட்டாங்க, ஒதுக்கி போங்க அப்படின்னு சொல்லலாம். நீ குடிச்சு போட்டு போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப நிப்பாட்டியா என்ன ஆகும் தெரியுமா? அந்த லாரியில போய் விழுந்தேன்னா உங்க அம்மா, உங்க அப்பா, கூட பிறந்த தங்கச்சி, உன் பிள்ளைங்க, உன் பொண்டாட்டி, இத்தனை பேத்துக்கு யாரையா இன்சூரன்ஸ் போட்டு அவ்வளவு பணத்தை கொடுக்கறது? இழிச்சவன் மட்டை மூச்சு முகரே பாரு. அவன் 30 லட்சம் போட்டு வண்டி வாங்கியிருப்பான். உனக்கு 30 லட்சம் கொடுக்கறது எங்க போவான்? அதுக்காக தான் ஒதுக்கி போக சொல்லுவான். நிறைய பாடல். நீ கட்டி வாங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். அழைக்கட்டுமா? அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா? சாமி பாட்டு பாடவும், பூமலர் தூவி வசந்தங்கள் வாழ எம்ஜிஆர் பாட்டு பாடவும், விஆர் சங்கர், என் வீரமணி, என் ஆனந்தம் மற்றும் வேம்புகுல பங்காளிகள் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி நிறைந்த வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பல ஏமா அதிகமா பேசாத. அதிகமா பேசுற பொம்பளை கண்டாலே எனக்கு அதிகமா பேசுற ஆம்பளை கிடையாது.
பிடிக்கவே பிடிக்காது. எம்மா நான் ஏறிட்டு மிச்சா நாரிட்டு செத்து நான் போறோம் பொஸ்ல தெரிச்சு போய் பாத்துக்க. அடிச்சா ஆப்பாயில் போட்டு போயிருவேன். நான் புடிச்சா பொட்டறம் தெரிச்சிரும் பாத்துக்க. கிண்டி விட்டு கலக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் கிண்டிட்டு கலக்க அப்புறம் ஊன வச்சிட்டு போய் பாத்துக்க. அதிகமா பேசுறேன். அதிகமா நீ பேசிருக்க. ஆண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும். என்னைக்கு பொம்பளைக்கு மரியாதை கொடுங்க. சாதிக்க பிறந்த ஆண்கள் தான். நான் சொல்ற சாதிக்க பிறந்த பொம்பளை தானே. ஆம்பளை தான் பெரிய ஆளு. நான் பொம்பளை தான் பெரிய ஆளுன்றேன். ஆம்பளை தான் மேல. நான் பொம்பளை தான் மேலன்றேன். ஆம்பளை மேல. பொம்பளை தான் மேலன்றேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நல்லா நீ யோசனை பண்ணி சொல்லியா? நல்லா நீ யோசனை பண்ணி சொல்லு. நல்லா யோசனை பண்ணி ஆம்பளை தான் மேல. என்ன விதத்துல ஆம்பளை தான்றீங்க? என்ன விதத்துல ஆம்பளை தான் மேலன்றீங்க? உங்களை குப்பரை தெரிந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சும்மா நிப்பாட்டியா? இந்த கதை விடுறதெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஆம்பளை மேல என்ன ஆம்பளை மேல? ஆம்பளை என்னைக்குமே மேலதான் இருக்கா. என்ன என்னைக்குமே மேலனா என்ன விதத்துல மேல? வர்ண பகவான் மேல இருக்காரு. என்ன விதத்துல நீ மேல? இருமா வர்ண பகவான் மேல இருக்காரு. ஆம்பளை. கீழ இருக்கிறது யாரு? பூமா தேவி. கீழ இருக்கிறது யாரு? பொம்பளை. என்னைக்குமே நாங்க மேலதான். யோ நிப்பாட்டியா? மேல இருக்கிறது யாரியா? ஆகாயவாணி. கீழ இருக்கிறது யாரியா? பூமா தேவி. நடுவுல நீ இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சாணி சாப்பிட்டே ஒட்டி பேர் பாத்துக்க. சொல்லு. என்ன ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரா? என்னது ஒரு ஆளுக்கு ரெண்டு பேராவா? நீ ஒருத்தன் நொறுங்கி பேர்வேனே. எலும்பு கூட மிஞ்சாது. இந்த மாதிரி பொம்பளை 1000 பேர் தான் பாத்துட்டேன். இந்த மாதிரி ஆம்பளை நான் 1001 பாத்துறியா? உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? என்னது? தென்னையில ஒரு பப்பனை பாத்துருக்கமா இல்லையா? அப்படியா? ஆமா. ரொம்ப பேசுறமா. நீங்க ரொம்ப பேசிருக்கீங்க. மரியாதை பேசுவேன். இல்லன்னா மான கட்டு மந்த செச்சு வாங்கி கட்டிட்டு தான் போவீங்க நீ பாத்துக்க. என்னது? வளவளன்னு பேசுனா வாய்க்கு கேடு. ஒரு வருஷம் புள்ள பெத்தா உடம்புக்கு கேடு. உடம்புக்கு கேடும்பாங்க. நீ பிள்ளை பெக்காம உடம்புக்கு கேடு போற. போமா. சும்மா நிப்பாட்டியா? அத பிள்ளைக்கு தான் கேடாயிருச்சு. என்ன பரவாயில்லம்மா. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வியாபாரம் பாத்துர்க்கேங்க. என்ன வியாபாரம்? இளநீ வியாபாரம் பாக்குறேன். இளநீ வியாபாரம். ஆமா. அருமையான வியாபாரமா. இந்த வெயிலுக்கு தகுந்த வியாபாரம் தான். ஆமா. இளநீ வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களா? நான் கேள பகிஸ்ல இளநீ வித்தவ. நான் கேள பகிஸ்ல இளநீ வித்தவ. பகில் பகிஸ்ல இளநீ வித்தவ. வேல பல காரனுக்கு. வேல பல காரனுக்கு. பரவாயில்லம்மா. உங்க வியாபாரம் இளநீ வியாபாரம். இந்த இடத்துல ஆடினா ஆடுவீங்களா? ஆடுவேன். ஆடினா பாடுவேன். ஓடுவேன். ஆடி பாத்துருவோமா? ஒத்தையில போறவளே ஏ அத்த மக புள்ளே, நாம செத்தறிந்து பேசிடுவோம் இந்த ஊரு எல்லே. ஒத்தையில போறவளே ஏ அத்த மக புள்ளே, செத்தறிந்து பேசிடுவோம் இந்த ஊரு எல்லே. ஒத்தையில போறவளே ஏ அத்த மக புள்ளே, செத்தறிந்து பேசிடுவோம் இந்த ஊரு எல்லே. ஆள குடும்படா அதெல்லாம். எங்க வந்து ஏறி என்னப்பா டான்ஸ் ஏர்ப்ளே கூட்டி வந்திருக்கீங்க? நழுவ கூடாது சரியா? நல்ல அளவுக்கு பண்ணணும். இறுக்கி அடைச்சு போட்டுறலாம். போன மாசம் 5000 சங்கத்துல குத்தம் கட்டினேன். இந்த மாசம் போறது இல்ல. இந்த மாசம் 50000 கட்டிரோடு. கொத்தாக பூ பறிச்சு கோவிலுக்கு போச்சிடமா ஆவாரம்
என்னங்க ஆமா சரி கொஞ்சம் கூட வைக்கணும்னு நினைக்கிறேன். இருமா கொஞ்சம் என்னது தெரியுமா தெரியல கண்டு தெரியாம கொடுத்துருவாங்க லூசு பையல அப்படி இருக்கக்கூடாது. அடியா பல்லாங்குள்ளி யாடவா அடியா பல்லாங்குள்ளி யாடவா செய்யற மாதிரி செய்யணும். என்னதுக்கு வரணும் வச்சுக்க இப்படி நீங்களும் பண்ணாதான் நல்லா இருக்கும். எடுத்து வச்சு விடுனே வித்தோட வந்து க்ளோஸ் ஆகட்டும். தனித்தனியா போட்டுருவோமா? தனித்தனியா போட்டுருவோமா? ஆத்துலைய ஊத்து தோண்டி அடி ஆத்துலைய ஊத்து தோண்டி இவளு நானும் பல்விளக்கி இவ ஆத்துலைய சொன்ன சொல்லு என்ன அறுக்குதடி நம்பம் போட்டு அடி வெள்ளம் வாசம் இந்த பொண்டால வந்தது மோசம். அடி வெள்ளம் பூவா வாசம் இந்த பொன்னால வந்தது மோசம். ஆத்துல ஊத்து புதுசா இருக்குதா? நசூடானே மோகினி கை தீட்டாதே
வெத்தலை மடிச்சு கொடு மாமா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. சொல்லுங்க. உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. காதல்? ஆமா. எப்படிப்பட்ட காதல்? என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? ஏன் அத்த மகளே, ஏன் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. ஏன் அத்த மகளே, அத்த மகளே, ஏன் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அமர்த்து மாங்கொழுந்து சிவந்தது போல முகமும் ஜொலி குலடி. அச்சா நானும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா, என் மனசு வலி குலடி. உன் கண்ணில் ஒரு பார்வதியும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓ மாமண்டி. அத்த மகளே, இசுப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தின்னங்கோலையே. அத்தங்கர ஓரத்தில் அத்தனையும் எனக்காக காத்திருந்தேன், எனக்காக காத்திருந்தேன். அம்மக்கர ஓரத்தில் கண்ணடிய நீயும் வந்து கட்டி என அணைச்சிக்கிட்ட, கட்டி நீயும் அணைச்சிக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமின் பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமின் பாசம். அடி அத்த மகளே, இசுப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தின்னங்கோலையே. பள்ளிக்கூட போகும்போது ஒரு கண்ணால் பார்த்தது இன்னும் நானும் மறக்கலையே, இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி வித்தோம் ஒரு பூஜை செஞ்சு, சாமிக்கும் தான் தெரியும் மணி, அந்த சாமிக்கும் தான் தெரியும் மணி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாமே நினைப்போ பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாமே நினைப்போ பல வருஷம். அடி அந்த மகளே, செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தின்னங்கோலையே. அமரத்து மாங்கொழுந்து சிவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி. அச்சா நானும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா, என் மனசு வலிக்குதடி. உன் கண்ணி
பத்தனி காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? இன்னர்வேனே ஹலோ ஹலோ இன்னர்வேனே ஹலோ 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 அப்படி ஹலோ 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 அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சொகனீதாயே அத்த மகனே மாமே மகளே மாமே மகளே மனசுல நீதான் ஏ மாமே மகளே எப்பொழுது என்ன வந்து சேரு மச்சானே அப்புறம் உன் துணவி நானே என்று எழுதி வச்சானே எப்பொழுது என்ன வந்து சேரு ரத்தினமே உன் துணையும் நானே என்று எழுத சொல்லணுமே ஒத்தனுடி ஒன்னு பிரிஞ்சா உயிர் விடுவேனே அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சொகனீதான் அத்த மகனே மாமே மகளே மாமே மகளே மனசுக்கு நீதான் ஏ மாமே மகளே எப்பொழுது என்ன வந்து சேரு மச்சானே உன் துணவி நானே என்று எழுதி வச்சானே எப்பொழுது என்ன வந்து சேரு ரத்தினமே உன் துணையும் நானே என்று எழுத சொல்லணுமே ஒத்தனுடி ஒன்னு பிரிஞ்சா உயிர் விடுவேனே அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சொகனீதான் அத்த மகனே பூப்பு சோலையில உனக்கே காத்திருந்தேன் பொன்னான வேலையிலும் ஒவ்வொருவ மனசில உன்ன சுமந்து மாறாம வாழ்ந்து வந்தேன் உன் கூட வாழ்ந்திடத்தான் உறவை காட்டி வந்தேன் உசுரில நீதான் அடையும் மனசை தானே மரணத்தை கூட விரட்டிடலாம் வாயா உசுருல நீதான் அடையும் மனசு தாரே மரணத்தை கூட வீரட்டிரலாமா அத்த மகனே அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சொகனீதான் அத்த மகனே பூக்கு எழுச்சத்தான் உன்னையே பாடுதடி காப்பு கடலையும் உன்னையே தேடுதடி காணும் கனவிலெல்லாம் கட்டாய் நீ இருப்பேன் எப்போ இரவு வரும் என்று நான் காத்திருப்பேன் மனசில நீதான் அளவும் மனசில் நான்தான் மரணத்தை கூட வீரட்டிடலாமா மனசுல நீதான் அடையும் மனசில் நான்தான் மரணத்தை கூட வீரட்டிரலாமா அத்த மகனே அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சொகனீதான் அத்த மகனே மாமே மகளே மனசுல நீதான் ஏ மாமே மகளே எப்பொழுது என்ன வந்து சேரு மச்சானே உன் துணவி நானே என்று எழுதி வச்சானே இப்பொழுது என்ன வந்து சேரு ரத்தினமே உன் துணவி நானே என்று எழுத சொல்லணுமே ஒத்தனுடி ஒன்ன பிரிஞ்சா உயிர் விடுவேனே தந்தனனா தான தந்தனனா தந்தனனா தான
காதல் பண்ணுவான்